டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாது. டேஸ்ட் நல்லா இருக்கும், விலையும் கம்மியாக தான் இருக்குது. கூலிக்கு தான் வேலைக்கு போயிருந்தோம். சரி, எதுக்கு அங்கே போய் வேலை செய்றீங்க, சொந்தமா எதனா ஒரு வேலை செய்யுங்கன்னு என் தம்பி திருவண்ணாமலை சைடா, அதனால ஒரு கிராமத்து ஸ்டைல்லயே வச்சிருக்காங்க குழம்பு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். அகெயின் வந்து ஒரு காம்போ வெரைட்டி ரைஸும் இருக்கு, இங்க வந்து மீன் குழம்பு சாப்பாடும் இருக்கு. வெரைட்டி ரைஸ்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா வகையான வெரைட்டி ரைஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடும் இங்க மீன் குழம்பு சாப்பாடும் கிடைக்குது. மீன் குழம்பு சாப்பாடு அப்படின்னும் போது எல்லாருக்கும் நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கீரை பொரியல் இதெல்லாம் சேர்த்து தராங்க. ஒரு 60 ரூபாய்க்கு வந்து ஃபுல்ஃபில்லான மீல்ஸ் சாப்பிடலாம். இந்த கடையோட லொகேஷன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கடையோட பேர் சொல்லிடுறேன். ஹோட்டல் DM அப்படின்ற கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கடையோட லொகேஷன் வந்து ரெடில்ஸ் ஹை ரோட் சூரப்பேட்ல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுலோக்ஷனா மகாலுக்கு வெளியிலேயே இருக்கும். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா தரமாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு நம்ம மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓனரும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்க்கா, உங்க பேரு? வணக்கம், அனுஷ்யா. இந்த கடையோட பேரு? DM கேட்டரிங். உங்க கடையோட டைமிங் எப்போக்கா? என்ன டைமிங், என்ன டைம் வந்து லஞ்ச் கிடைக்கும்? 12 மணில இருந்து ஒரு 4 மணி வரையும் இருக்கும். 4 மணி. 4 மணி வரையும். இது கரெக்டா லொகேஷன் எங்க வரும்னு சொல்றீங்களா? சூரப்பேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெண்டு கடை தாங்க வரும். மகளுக்கு வெளியே இருக்கும். நண்பர் தான், என்னுடைய நண்பர் தான். சிறப்பான ஒரு மனிதர். அவர் வந்து ரொம்ப நாளாக கடை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் கடையில் வந்து நான் அடிக்கடி வந்து சாப்பிட்றது உண்டு. அப்போ வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த பேப்பர் போட்டு தான் அதில் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து வாடகையில் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் விலையும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். அந்த விலை எப்படின்னா, ஒரு சில இடங்கள்லாம் ஒரு நாள் டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், விலையும் கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த கூட்டு பொரியல்ன்றது வந்து இந்த சாப்பாட்டு வகையில் வந்து இன்னும் நல்லா இருக்குது. மற்ற இடத்துல 70 ரூபா 80 ரூபா 90 ரூபாயில விற்கிறாங்க. சில கடைங்க சில ஹோட்டல்கள்ல 150 ரூபா கூட விற்கிறாங்க. இங்க வந்து 70 ரூபா தான், ரொம்ப கம்மியான விலை. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இவருக்கு வந்து நான் என்னுடைய ஆதரவு எப்பவுமே நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கடைக்கு வந்தா என்னெல்லாம் கிடைக்கும்ப்பா? ஒயிட் ரைஸ் இருக்கு, பிரிஞ்சி, தக்காளி, லெமன், தயிர், சாம்பார் சாதம், மீன், முட்டை, ஆம்லேட். தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் சாப்பிட 30 ரூபா கொடுக்குறோம். பார்சல் 35 ரூபா. ஒயிட் ரைஸ் சாப்பிட 60 ரூபா, பார்சல் 70. முட்டை 15 ரூபா. மீன் மினிமம் நாங்கள் வாங்கிட்டு வர ரேட்டை பொறுத்து விற்போம். ஆம்லேட்டும் 15 ரூபா தான். நீங்களும் உங்க யாரும் தம்பி பொண்டாட்டி நாத்தனார் அப்படின்னா நீங்க? ஆமா, ஃபேமிலியா பண்றீங்க? ஃபேமிலியா தான். எப்படிக்கா ஆரம்பத்துல இருந்தே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எவ்வளவு நாள் ஆச்சு பிக்கப் ஆக? ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். சம்பளமே எடுக்க மாட்டோம். ஒரு 8-9 மாசம் வரைக்கும் சம்பளம் இல்லாம கஷ்டப்பட்டோம். ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. சாப்பாடு செய்வோம், அப்படியே இருக்கும், மீந்து போயிடும், போட்ட முதல் கூட வராது, பரவாயில்ல அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப நாளுக்கு பிக்கப் ஆச்சு. ஆனா உடனே எல்லாம் ஆகல. எவ்வளவு வருஷமா இந்த கடை ரன் பண்றீங்க? ஒரு 4 வருஷமா ரன் பண்ணிருக்கோம். 4 வருஷம். நான் முதல்ல பிரியாணி ஸ்டார்ட் பண்ணோம். பிரியாணி ஒரு 1 இயர் போட்டோம். அதுக்கப்புறமாக்க வெரைட்டி ரைஸ் போட்டு அப்படியே ஒயிட் ரைஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் அதை அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி தான் கேட்குறாங்க. முதல்ல ஒரு கொஞ்ச நாள் வெரைட்டி போட்டோம். அதுக்கப்புறமா எல்லாம் ஒயிட் ரைஸ் கேட்கவும் ஒயிட் ரைஸும் ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் என்ன கேட்குறாங்க, விரும்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்குறோம். நாங்களாம் கூலிக்கு தான் வேலைக்கு போயிருந்தோம். சரி, எதுக்கு அங்கே போய் வேலை செய்றீங்க, சொந்தமா எதனா ஒரு வேலை செய்யுங்கன்னு என் தம்பி வச்சுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. வர வருமானமும் சரி, நஷ்டமா இருந்தாலும் 2 பேருமே பகிர்ந்து தான் செய்யணும். ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. ரைஸ் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் மீன் குழம்பு, அதுக்கு வந்து கீரை, உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க, முட்டை தொப்பு, மீன், அப்பளம். வந்து மீன் குழம்பு மட்டும் தனியா சாப்பிட்டு பார்ப்போம். சுட சுட இருக்கு சாப்பாடு. மீன் குழம்பு வந்து ஆறி இருக்கு, ஆனா சாதம் வந்து சுட சுட இருக்கு. அந்த சாதத்தோட சாப்பிடுவோம். மீன் குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் போட்டிருக்கு. எனக்கு டேஸ்ட்ல வந்து நல்லா ஒரு புளிப்பும் தெரியுது, ஒரு காரமும் வருது. கொஞ்சோண்டு மீனோட சாப்பிட்டு பார்ப்போம். வெளிச்ச மீன் போட்டு வச்சிருக்காங்க குழம்பு. ஃபுல் பாத்தீங்கன்னா அவங்க திருவண்ணாமலை சைடா, அதனால ஒரு கிராமத்து ஸ்டைல்லயே வச்சிருக்காங்க குழம்பு. ஒரு காரசாரமா பொடி மாதிரி அரைச்சு போட்டிருக்காங்க. அத ஒரு பேஸ்ட் மாதிரி
இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சு போட்டிருப்பாங்க போல. அந்த ஃபிளேவர் வந்து செம்மையா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஒரு என்ன சொல்ற ஒரு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ல வந்து நான் ஃபுட்டு ட்ரை பண்றேன். நான் வந்து செம்ம ஒர்த்தான ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேன். மீன் குழம்பு ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சோண்டு மீன் நல்லா முள்ளெல்லாம் ஆஞ்சு வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கீரை, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, இதோட அப்படியே ஒரு பைட்டு போ. சூப்பரா இருக்கும். அந்த மீன் குழம்போட அந்த கீரை வச்சு சாப்பிடுங்க, அப்படியே தெய்வம் மொத்தமா இருக்கே. இங்க வந்து வெரைட்டி ரைஸ் இருக்குது. நான் வெரைட்டி ரைஸ் வந்து நான் ஏன் வாங்கலைன்னா இந்த கீரைக்காகவே வாங்கல. மீன் குழம்பு இந்த சாப்பாடோட சாப்பிடலாம். ஹோட்டல்ல தான் வந்து கீரை பொரியல் வறுவல் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து 60 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த கீரை எல்லாம் கொடுக்குறாங்க. டெய்லியுமே ஒரு பொரியல் கொடுப்பாங்களாம். இப்ப பொரியலும் வறுவலும் கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்குமே அந்த நல்லா காரம் எல்லாம் போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்றாங்கங்க. அதனால அந்த ஸ்பைசினஸ் சூப்பரா இருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ல கிடைக்காத இன்னொரு விஷயம், குழம்பு வேணும்னா பக்கத்துலயே வச்சிடறாங்க. மீன் குழம்பு, சாம்பார், ரசம், சிக்கன் குழம்பு எல்லாமே 4 இதுல தனித்தனியா வச்சு கொடுத்துட்றாங்க. நம்ம எவ்வளவு வேணுமே நம்ம எழுந்து கூட போக வேணாம், அப்படியே ஊற்றி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அன்லிமிட்டட் சாப்பாடு வேற, நம்ம மக்களுக்கு சொல்லவே வேணாம். சிக்கன் குழம்பு மட்டும் தனியா சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் பீஸ் போட்டிருக்காங்க, இதுவுமே செம்மையா இருக்கு. உங்ககிட்ட குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே வந்து அந்த அரைச்சி விடுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. யூஸ்வலா இல்லாம கொஞ்சம் திக்கா தேங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி போட்டதுனால அந்த டேஸ்ட் வந்து தட்டி தூக்குதுங்க. கொஞ்சோண்டு முட்டை போட்டுக்கிறேன், கூட வந்து கொஞ்சம் அப்பளம் வச்சுக்கலாம். கறி குழம்போட முட்டை வச்சு ஒரு அப்பளம் வச்சு ஒரு பெரிய பைட்டா போயிடும். வேற லெவல். கீழே வந்து எப்படி சொல்றது, யூஸ்வலா வந்து சென்னை ஸ்டைல்ல எல்லாமே ஒரு ஸ்பெஷலா இருக்குங்க. ஒரு இடத்துல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பக்காவான கிராமத்து ஸ்டைல்ல வந்து நீங்க எல்லாமே சாப்பிடணும்னா இந்த ஷாப்பை நீங்க மறக்காம விசிட் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே வெறும் மிளகாத்தூளும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் அரைச்சு போட்டிருக்காங்க இந்த சிக்கன் குழம்பு. அதாலே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அடுத்ததான் சாம்பார் ஊத்திட்டு வந்திருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார். இது கொஞ்சோண்டு மீன், நீங்க அப்பளம் வச்சுக்கோங்க. சாம்பார் வந்து மைல்டா தான் இருக்கு, எனக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப காரசாரமா இல்ல. இந்த இடத்துல எல்லாமே காரசாரமா இருந்தது. சாம்பாராவது நமக்கு ஏத்த மாதிரி இருக்குமா அப்படின்னு இருந்தது. நல்லா இருக்குங்க சாம்பார். இந்த காயோட ஃபிளேவர்லாம் நல்லா இறங்கி இருக்கு. ஒரு விஷயத்துல கூட நான் வந்து குறைய சொல்ல முடியல, அந்த அளவுக்கு எல்லாமே டேஸ்டா கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்ட்ரீட் ஃபுட்ல இவ்வளவு தரமான சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு எல்லாமே. ஃபைனலா ரசம் ஊத்திட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சோண்டு முட்டை தொக்கு வச்சிருக்கேன். முட்டை தொக்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. ரசத்தோட புளிப்பு, மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு பூண்டு ஃபிளேவரோட நல்லா இருக்கும். ஸ்மெல் வரும்போதே வந்து அந்த ரசத்தோட மனம் வரும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ரசத்தை மிஸ் பண்ணாம சாப்பிடணும்டா அப்படின்னு. அந்த மீல்ஸோட ஃபுல்ஃபில் ஆகுறதே வந்து அந்த ரசத்தோட தான். அது வந்து டேஸ்டா இருக்கும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு தோணும். சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட் இது. ஏன்னா வந்து ஒரு கிராமத்து ஸ்டைல்ல எல்லாமே இருந்தது. அவங்களோட கை பக்குவம் வந்து நல்லாவே தெரியுதுங்க. எல்லாமே சரி, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து வேற லெவலா இருந்தது. ஒரு 60 ரூபாய் சாப்பாடு வந்து இவ்வளோ கம்மியா கொடுத்துட்டு வந்து டேஸ்ட் நிறைவா கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி இந்த சைடு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் நான் இந்த இவ்வளவு தூரம் பேசுறது உங்களுக்கு புரியும். வேற ஏதாவது ஸ்பாட் நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன் அந்த ஷாப்பை. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். அதே மாதிரி உங்க சஜஷன் ஏதாவது இருந்தாலுமே நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை ஏத்து நடந்துக்கிறேன். யூஸ்வலா வந்து எல்லாருமே ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க. நிறைய பேர் பாசிட்டிவா கமெண்ட் பண்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.